ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 3 கர்மயோகம். அதில் பதம் 7. எஸ்து இந்திரியாணி மனசா நியம்ய ஆராபதே அர்ஜுன கர்மேந்திரியைக கர்மயோகம் அசக்தக ச விசிஷ்யத்தே. டிரான்ஸ்லேஷன்: புலன்களை மனதால் கட்டுப்படுத்தி பற்று இல்லாமல் தன்னுடைய செயல்புலன்களை பக்தி செயல்களில் ஈடுபடுத்துபவன் மிகச்சிறந்தவன் அப்படின்னு சொல்கிறாரு பகவான். போலியா துறவியாகி புலன் இன்பத்திற்காக ஆசைகளுக்காக திரிந்து அலைவதை விட தன்னுடைய ஆசிரமத்தில், அதாவது பிரம்மச்சாரியோ கிரகஸ்தனோ வானப்பிரஸ்தனோ சந்நியாசியோ அவங்கவுங்க நிலையில் இருந்துட்டு, இதுதான் ஆசிரமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வர்ணங்கள் அப்படின்னா பிராமணர், சத்திரியர், வைஷ்யர், சூத்திரர். அவங்கவுங்க எந்த வர்ணங்களில் இருக்காங்களோ அந்தந்த வர்ணங்களில் அவங்கவுங்க இல்லத்தில் பக்தி பண்ணுறது தான் மிகச்சிறந்தது. போலி துறவியாகி புலனின்பத்திற்காக மனதை தூய்மைப்படுத்தாமல் சந்நியாசி வேஷத்தில் புலன் இன்பத்தை சுகிப்பதற்காக அலைந்து திரிவதை விட பிராமணரோ சத்திரியரோ வைஷ்யரோ சூத்திரரோ அவங்கவுங்க வர்ணங்களில் அவங்கவுங்க இல்லத்தில் இருந்து பக்தி பண்ணுறது மிகச்சிறந்தது. இதுதான் பகவான் இந்த வர்ணங்களும் ஆசிரமங்களும் அமைக்க காரணம். இந்த மாதிரி பக்தி பண்ணும்போது கண்டிப்பாக பகவானை அடைய முடியும், மனதும் தூய்மைப்படும் அப்படிங்கிறத பகவான் இங்கே சொல்கிறாரு. இந்த முறையை பின்பற்றக்கூடிய நேர்மையான மனிதன் ஜால வித்தை செய்து ஆன்மீக வாழ்வு வாழும் பொய்யான போலி சந்நியாசிகளை விட மிகச்சிறந்த நிலையில் அமைந்திருக்கிறார் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. மேலும் வயிற்று பிழப்புக்காக கபட வேஷம் போடக்கூடிய கபட சந்நியாசிகளை விட, யோகிகளை விட வீதியை துப்புரவு செய்யக்கூடிய நேர்மையான துப்புரவு தொழிலாளி பல மடங்கு மேலானவர் அப்படின்னு பகவான் இங்கே சொல்கிறாரு. வர்ணங்களோ ஆசிரமங்களோ அவங்கவுங்க நிலையில் இருந்து பக்தி பண்ணினா போதும் அப்படிங்கிறது தான் பகவானுடைய இங்கே பகவான் சொல்லியிருக்கக்கூடிய அறிவுரை. ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய்.